moto G5G Mi 10i 5G ரெண்டு மொபைலுமே 21000 செக்மெண்ட்டில் தான் லான்ச் ஆகியிருக்கு. இந்த ரெண்டு ஃபோன்லேயும் ப்ரைஸை மாதிரியே ஒரு சில ஸ்பெசிஃபிகேஷன்ஸும் சிமிலராக தான் இருக்குது. ஸோ இந்த வீடியோவில் இந்த ரெண்டு ஃபோனையும் நம்மளோட எக்ஸ்க்ளூசிவ் ஸ்டார் ரேங்கிங் பேஸ் பண்ணி கம்பேர் பண்ணி எந்த ஃபோன் பெஸ்ட்டாக இருக்கும்னு பார்க்கலாம். அண்ட் எந்த ஃபோன் எந்தெந்த டைப் ஆஃப் யூசர்ஸ்க்கு சூட் ஆகும்னு பார்க்கலாம். அண்ட் இந்த வீடியோவை பார்க்குறவங்க ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். அப்போ தான் நான் என்ன சொல்ல வரேன்னு உங்களுக்கு 100% புரியும். இது உங்கள் டார்க்லைட் டெக். இந்த வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் நம்ம இந்த ரெண்டு ஃபோனோட ஸ்பெசிஃபிகேஷன்ஸ்லாம் பார்த்துட்டு கன்க்ளூஷனில் எந்த ஃபோன் பெஸ்ட்டாக இருக்கும்னு டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணலாம். அண்ட் வீடியோ பார்த்து முடிச்சோடனே இந்த ரெண்டு ஃபோனில் உங்களுக்கு எந்த ஃபோன் பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இப்போ நம்ம பில்ட் அண்ட் டிசைன் பற்றி பார்க்கலாம். Mi 10i ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டுத்துலேயுமே Gorilla Glass வெர்ஷன் 5 ப்ரொடக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ பில்ட் ப்ரீமியமாக இருக்குது. டிசைன் பொறுத்த வரைக்கும் பஞ்சோல் டிசைன் கொடுத்துருக்காங்க. டிஸ்பிளேயோட மிடில் இருக்குது. ஃபிங்கர் பிரிண்ட் சென்சர் சைட் மவுண்டடாக கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த ஃபோனோட வெயிட்னு பார்க்கும்போது 214.5 கிராம் வருது. அண்ட் திக்னஸ் 9 மில்லிமீட்டர் வருது. இதுவே moto G5Gன்னு வரும்போது இவங்க ஃப்ரண்ட்டில் எந்த ப்ரொடக்ஷன் யூஸ் பண்ணியிருக்குன்னு சொல்லிட்டு அவங்க தரப்புலேருந்து மென்ஷன் பண்ணல. அண்ட் பேக் பிளாஸ்டிக் பேக் யூஸ் பண்ணியிருக்காங்க. டிசைன் பஞ்சோல் டிசைனாக கொடுத்துருக்காங்க. ஃபிங்கர் பிரிண்ட் சென்சர் ரியர் மவுண்டடாக கொடுத்துருக்காங்க. டிசைன் உங்களோட பர்சனல் ப்ரிஃபரன்ஸ். பில்டுன்னு வரும்போது ஃப்ரண்ட் அண்ட் பேக் Gorilla Glass வெர்ஷன் 5 ப்ரொடக்ட் பண்ணியிருக்கிறதால Mi 10i 5G சாலிடாக இருக்குது. நான் Mi 10i 5Gக்கு ஒரு ஸ்டார் தரேன். இப்போ நம்ம டிஸ்பிளே பற்றி பார்க்கலாம். Mi 10i 5G இந்த இடத்துல 6.67 inches Full HD ப்ளஸ் டிஸ்பிளே தராங்க. இது ஒரு IPS LCD பேனல். பட் இங்கே ரெஃப்ரெஷ் ரேட் 120 Hz கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த டிஸ்பிளேவை 20:9 அண்ட் ஆஸ்பெக்ட் ரேஷியோட பில்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் இதில் 120 Hz ரெஃப்ரெஷ் ரேட் இருக்கிறதால நமக்கு ஸ்மூத் எக்ஸ்பீரியன்ஸ்ன்றது நமக்கு கிடைக்கும். இந்த சைட் மோட்டோன்னு பார்க்கும்போது 6.7 inches Full HD ப்ளஸ் டிஸ்பிளே தராங்க. இது ஒரு LTPS பேனல். ரெஃப்ரெஷ் ரேட் இங்கே 60 Hz மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. அண்டர் 15K செக்மெண்ட்லேயே நம்மளால் 90 Hz ரெஃப்ரெஷ் ரேட் உள்ள டிஸ்பிளே பார்க்க முடியுது. பட் இவங்க இன்னும் 60 Hz மட்டும் தான் தராங்க. அட்லீஸ்ட் ஒரு 90 Hz கொடுத்துருக்கலாம். Mi 10i மாதிரி 120 Hz கொடுக்கலனாலும் இட்ஸ் ஓகே, அவ்வளோதான் அவங்க தந்திருக்காங்க. அண்ட் இந்த டிஸ்பிளேவை 20:9 அண்ட் ஆஸ்பெக்ட் ரேஷியோட பில்ட் பண்ணியிருக்காங்க. இப்போவே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் எந்த டிஸ்பிளே பெட்டர்னு சொல்லிட்டு 120 Hz தான் நமக்கு கொஞ்சம் பெஸ்ட்டாக இருக்கும். நான் டிஸ்பிளேன்னு வரும்போது Mi 10i 5Gக்கு ஒரு ஸ்டார் தரேன். இப்போ நம்ம கேமராஸ் பற்றி பார்க்கலாம். Mi 10i 5Gயோட ஒரு யூனிக் செல்லிங் பாயிண்ட்டு அந்த 108 மெகாபிக்சல் கேமரான்னு சொல்லலாம். ஏன்னா அந்த 30K செக்மெண்ட்லேயே இன்னும் யாரும் தரலை. இந்த சென்சர் மொக்கையான்னு கேட்டிங்கன்னா இல்லை ஃப்ரெண்ட்ஸ், இது ஒரு ப்ரீமியமான சென்சர் தான். சாம்சங் ஐசோசெல் பிரைட் HM2 சென்சர். S20 அல்ட்ராவில் யூஸ் பண்ண HM1 சென்சரோட நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் சென்சர் தான் இது. ஸோ நம்ம கேமரா பர்ஃபார்மன்ஸ் நல்லாயிருக்கும்னு எதிர்பார்க்கலாம். அடுத்தபடியாக 8 மெகாபிக்சல் வைட் ஆங்கிள், 2 மெகாபிக்சல் டெப்த் சென்சர், 2 மெகாபிக்சல் மேக்ரோ சென்சர் தராங்க. செல்ஃபி கேமராவும் இங்கே 16 மெகாபிக்சல் மட்டும் தான் தந்திருக்காங்க. சப்போஸ் இவங்க ஒரு 20 or 32 மெகாபிக்சல் செல்ஃபி கேமராவோ தந்திருந்தா இது ஒரு கேமரா ஃபோன்னு நம்ம சொல்லியிருக்கலாம். பட் 108 மெகாபிக்சல் இந்த பட்ஜெட்டில் நமக்கு தரணும்னா ஒரு சில காம்ப்ரமைசஸ் அந்த பிராண்ட் பண்ணி தான் வாங்க. இதை நம்ம ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும். இட்ஸ் ஓகே. மோட்டோட கேமரா ஸ்பெசிஃபிகேஷன்ஸை பார்க்கலாம். இங்கே ட்ரிபிள் கேமரா செட்டப் தராங்க. 48 மெகாபிக்சல் பிரைமரி கேமரா, 8 மெகாபிக்சல் வைட் ஆங்கிள் அண்ட் 2 மெகாபிக்சல் மேக்ரோ சென்சர் தராங்க. செல்ஃபி கேமரா இங்கேயும் 16 மெகாபிக்சல் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே கேமராஸ்னு வரும்போது எது பெஸ்ட்டுன்னு மெகாபிக்சல் வைஸே நம்மளால் சொல்லிட முடியும். Mi 10i 5Gக்கு ஒரு ஸ்டார் தரேன். நெக்ஸ்ட் நம்ம ப்ராசஸர் பற்றி பார்க்கலாம். இந்த இடத்துல ரெண்டு பிராண்டுமே ஒரே ப்ராசஸர் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. Snapdragon 750G. இதை சப்போர்ட் பண்ணுறதுக்கு GPUன்னு வரும்போது Adreno 619 யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ கேமிங் பர்ஃபார்மன்ஸ் இந்த ப்ராசஸரில் டீசெண்டாகவே இருக்கும்னு சொல்லலாம். Snapdragon 800 சீரிஸ் கூட கம்பேர் பண்ண முடியலனாலும் டீசெண்டான கேமிங் பர்ஃபார்மன்ஸை நம்மளால் எதிர்பார்க்க முடியும் இந்த ப்ராசஸர்லேருந்து. அண்ட் இந்த ப்ராசஸருக்கும் Snapdragon 765Gக்கும் ஒரு கம்பேரிசன் வீடியோ வேணும்னா நீங்கள் கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நான் உங்களுக்காக மேக் பண்ண ட்ரை பண்ணுறேன். நீங்கள் கேட்குறீங்கன்ற பட்சத்தில் கண்டிப்பாக நான் ட்ரை பண்ணுறேன். ஸோ ப்ராசஸர் செக்மெண்ட் ரெண்டுத்துலையுமே ஈக்குவலாக இருக்கிறதால ரெண்டு மொபைலுக்கும் ஒரு ஸ்டார் தரேன். நெக்ஸ்ட் நம்ம பேட்டரி பற்றி பார்க்கலாம். Mi 10i 5G இங்கே 4820 mAh பேட்டரி யூஸ் பண்ணியிருக்காங்க. இதை சார்ஜ் பண்ணுறதுக்காக 33 வாட் ஃபாஸ்ட் சார்ஜர் வரைக்கும் சப்போர்ட் இருக்குது. அண்ட் அந்த சார்ஜரை பாக்ஸ்லேயும் இன்க்ளூட் பண்ணுறாங்க xiaomi. இதுவே மோட்டோன்னு வரும்போது 5000 mAh பேட்டரி இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. இதை சப்போர்ட் பண்ணுறதுக்கு 20 வாட் ஃபாஸ்ட் சார்ஜரை பாக்ஸில் இன்க்ளூட் பண்ணுறாங்க. பேட்டரி கெப்பாசிட்டி கிட்டத்தட்ட என்னமோ ஈக்குவலாக தான் இருக்குது. ஆனால் Mi 10i 5Gயில் 120 Hz ரெஃப்ரெஷ் ரேட் இருக்கிறதால பேட்டரி ட்ரைனிங் மோட்டோவை கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் அதிகமாகும். மோட்டோவில் 60 Hz டிஸ்பிளே மட்டுமே இருக்கிறதால பேட்டரி பேக்கப் எக்ஸலண்ட்டாக இருக்கும். ஸோ நான் இங்கே மோட்டோவுக்கு ஒரு ஸ்டார் தரேன். நெக்ஸ்ட் நம்ம எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸ் பற்றி பார்க்கலாம். எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸ்னு பார்க்கும்போது IR பிளாஸ்டர், ஹைப்ரிட் ஸ்லாட், டியூவல் ஸ்பீக்கர்ஸ் இந்த மாதிரியான ஆப்ஷன்ஸ்லாம் Mi 10i 5Gயில் இருக்குது. மோட்டோன்னு வரும்போது இங்கேயும் ஹைப்ரிட் ஸ்லாட் இருக்குது. ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸும் கொடுத்துருக்காங்க. பட் இதில் IR பிளாஸ்டர் இல்லை. ஆனால் மோட்டோ எந்தவித ஸ்கின்னையும் பேஸ் பண்ணி அவங்களோட யூஏ பில்ட் பண்ணல. இது ஒரு ஸ்டாக் அண்ட் ரைட். ஸோ மோட்டோட கெஸ்டர்ஸை விரும்புகிறவங்களுக்கு இது ஒரு நல்ல ஆப்ஷனாக இருக்கும்.
ஸோ எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸ்னு வரும்போது ரெண்டு மொபைலுமே ஈக்குவலாக இருக்கிறதால நான் ஒரு ஸ்டார் தரேன். பட் ரெட்மியில் ஐஆர் பிளாஸ்டர் எக்ஸ்ட்ரா இருக்குது, அதையும் நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. இப்போ நம்ம ஸ்டோரேஜ் அண்ட் ப்ரைஸிங் பற்றி பார்க்கலாம். Mi 10i 5Gயோட 6GB 64GB வேரியன்ட் 21,000க்கு ப்ரைஸ் பண்ணியிருக்காங்க. moto G 5Gயோட 6GB 128GB வேரியன்ட் 21,000க்கு தான் ப்ரைஸ் பண்ணியிருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோட கன்க்ளூஷனுக்கு வந்துட்டோம். நம்மளோட ஸ்டார் ரேங்கிங் வைஸ் பார்க்கும்போது Mi 10i 5G 5 ஸ்டாரும் moto G 5G 3 ஸ்டாரும் வாங்கியிருக்கு. ஸோ அது மூலமாக நமக்கு Mi 10i 5G தான் ஒரு பெஸ்ட்டான மொபைல்னு தெரிய வருது. ஸோ எல்லோரும் ரெட்மி ஃபோன் வாங்குறது ஒரு பெஸ்ட்டான ஆப்ஷனாக இருக்கும். இல்லை ப்ரோ, எனக்கு மோட்டோட கெஸ்டர்ஸ்லாம் பிடிக்கும், ஸ்டாக் ஆண்ட்ராய்டு உள்ள ஃபோன் தான் எனக்கு வேணும், பேட்டரி பேக்கப் எனக்கு கொஞ்சம் முக்கியம் அப்படின்னு நினைக்கிறவங்க moto G 5G சூஸ் பண்ணலாம். உங்களுக்கு கொஞ்சம் ஸ்டோரேஜும் எக்ஸ்ட்ரா கிடைக்குது. அண்ட் மறக்காமல் உங்களோட ஃபேவரட் மொபைலை நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஒருவேளை நீங்கள் இந்த 2 மொபைலில் ஏதாவது ஒரு மொபைல் வாங்க போகிறீங்கன்னா எந்த மொபைல் வாங்குங்க, அதையும் கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இதுதான் என்னோட Mi 10i 5G vs moto G 5G கம்பேரிசன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், வீடியோட இறுதிக்கு வந்துட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும், நம்ம அப்படி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இன்ஃபர்மேட்டிவாக இருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணி ஆள்னு கொடுத்துக்கிட்டிங்கன்னா டெய்லி ஈவினிங் 4 o'clock வர வீடியோஸை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். திங்க் பாசிட்டிவ், பி பாசிட்டிவ்.